திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 5ஆம் திருமுறை 50ஆம் பதிகம், திருவாய்மூங்கிற ஸ்தலத்தை பற்றின பதிகம். இது நம்ம கடந்த 2-3 பதிகங்கள் பார்த்ததெல்லாம் வேதாரண்யத்தில் பாடின பதிகங்கள். இது மாதிரி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வேதாரண்யத்துக்கு போயிருந்தப்போ அங்கே சந்நிதிக்கு முன்னாடி இருந்த கதவு சாத்தியே இருந்தது. பக்தர்கள்லாம் சைடில் வேற ஒரு கதவு வழியாக போயின்னு வந்துட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கதவை திறக்க பாடுங்கோ அப்படின்னார். திருநாவுக்கரசர் பண்ணின் நேர்மொழியாளுமை பங்குறோங்கிற பதிகத்தை பாடினார். அதில் பாட்டாக பாடின பிறகு கதவு திறக்கவே இல்லை. 10வது பாட்டும் பாடியாச்சு, திறக்கலை. 11வது பாட்டில் சுவாமி உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா அப்படின்னு பாடுறாரு. அப்போ அந்த கதவு திறந்தது. அப்புறம் உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அப்போ திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்த்து இந்த கதவு சாத்துறதுக்கு பாடுங்கோ அப்படின்னார். அவர் உடனே சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் அப்படிங்கிற பதிகத்தை பாட ஆரம்பித்தார். முதல் பாட்டு பாட்டதுமே கதவு சாத்தி நிறுத்து. அப்புறம் தங்களோட மடத்துக்கு போனான். திருநாவுக்கரசன் திருஞான சம்பந்தரும் சேர்ந்தே ஒரு ஊரில் தங்கினாலும் திருஞான சம்பந்தர் ஒரு மடத்தில் தங்குவார், திருநாவுக்கரசர் இன்னொரு மடத்தில் தங்குவார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அடியார் குழாம் உண்டு, தொண்டர்களோடு வருவார். அப்போ அந்த திருநாவுக்கரசரோட வந்த தொண்டர்கள் அவர் மடத்தில் தங்குவார், திருஞான சம்பந்தரோட வந்த தொண்டர்கள் அவர் மடத்தில் தங்குவா. அப்படி அப்போ 2 பேரும் சாயங்காலம் அவ மடத்துக்கு திரும்பி போயிடுறான். அன்றைக்கி போனதுக்கப்புறம் திருநாவுக்கரசருக்கு மனசு சரியாகவே இல்லை. அவர் மனசுக்குள்ளே இதே நிகழ்ச்சி திரும்ப திரும்ப ஓடின்னு இருந்தது. என்னடா அது, நம்ம 11 பாட்டு பாடினதுக்கப்புறம் கதவை திறந்தார் சுவாமி, திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடினதுமே கதவை திறந்துட்டார். நமக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை நம்ம சுவாமியோடைய திருவுள்ள கருத்துக்கு மாற நம்ம செயல்பட்டு விட்டோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அதாவது கதவை சுவாமி நம்ம பாடி திறக்கணும்னா முன்னாடியே திறந்துருப்பார், இவ்வளோ நேரம் லேட் பண்ணார். ஒருவேளை நம்ம சுவாமியோடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டு விட்டோமோ அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை. அது அவர் இது பண்ணிட்டே இருந்தது. அப்படியே அவர் பாதி தூக்கம், நம்ம தூங்கினாக்க நம்ம முழுசாக தூங்கினா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்படி இந்த சிந்தனையிலே இருந்துன்னு அவர் தன்னோட மடத்தில் போய் ஒரு ஓரமாக படுத்துட்டு இதை பற்றி நினச்சிட்டு இருந்தார். அப்படி அறகுற தூக்கத்தில் இருந்தார் அவர். அப்போ அவருக்கு சுவாமி காட்சி கொடுத்து, நம்ம திருவாய்மூரில் இருக்கோம், என் கூட வா அப்படின்னு சொல்கிறார், என் பின்னாடி வா அப்படிங்கிறார். அப்போ இந்த சுவாமி முன்னாடி போகிறார், பின்னாடி திருநாவுக்கரசர் இருந்து போகிறார் அவர் கூடவே. வேதாரண்யத்துலேருந்து கிளம்பி திருவாய்மூருங்கிற ஸ்தலம் வரைக்கும் போகிறார். அப்படி போகிறப்ப திருவாய்மூர் கிட்டக்கு போகிறப்போ ஒரு கோவில் மாதிரி ஒன்று காமிச்சு அதுக்குள்ளே சுவாமி போய் மறைஞ்சிடுறார். திருநாவுக்கரசருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி வந்துட்டாரு மறைஞ்சிட்டாரு, நம்ம என்ன பண்ணோம் என்ன தெரியாமல் அப்படியே அங்கே நிற்கிறார் திருவாய்மூரில். அப்போ இதுக்குள்ளே அந்த வேதாரண்யத்தில் இருக்கிற திருஞான சம்பந்தருக்கும் இந்த செய்தி போகிறது, இது மாதிரி திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு கிளம்பி விட்டார் அப்படின்னு. உடனே திருஞான சம்பந்தர் தன் தொடர்களோட திருவாய்மூருக்கு வர்றார். அப்போ அவங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரமா திருவாய்மூரில் சுவாமியை வணங்குகிறார்கள். அப்போ திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து தன்னுடைய திருநட கோலத்தை காட்டுறார். அப்போ ஆனால் அது திருநாவுக்கரசருக்கு அந்த காட்சி தெரியல, ஏன்னா இறைவன் தன்னை மறைச்சுன்ட்டான். அப்போ திருஞான சம்பந்தர் இந்த ஆடல் காட்சியை பார்த்துட்டு திருநாவுக்கரசருக்கு சொல்கிறார், அப்பரே பாருங்க சுவாமி ஆடுறார் அப்படிங்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னது திருநாவுக்கரசருக்கும் அந்த காட்சி தெரியுது. அதை பார்த்து திருநாவுக்கரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பதிகம் பாடுறார். இது அந்த வரலாற்று நிகழ்ச்சி. இந்த சமயத்தில் அப்படி திருமறைக்காட்டிலேருந்து கிளம்பி திருவாய்மூருக்கு சுவாமி தன்னை மறைத்து கொண்டு விட்டாரே அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுற பதிகம் தான் இந்த இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம்.
இந்த பதிகத்துக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிற சில பெரிய புராண பாடல்களையும் பார்ப்போம். அது உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கிற ஃபைலில் இருக்குது. இதில் முதல் பாட்டு பார்க்க போகிறது பெரிய புராணத்தில், அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாதே அயர்ந்தேன் என கவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒரு பால் அணைந்து பேழ்கணித்து மருவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர். இதில் அவர் சொல்கிறது என்னன்னாக்க, அந்த நம்ம கதை சுருக்கம் சொன்னேன் இல்லையா, வரலாற்று நிகழ்ச்சி சுருக்கம், அதில் வர்றதை இங்கே வர்ணிக்கிறார் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். அரிதில் திறக்க தாம் பாட, இந்த கதவு இருக்க வேதாரண்யத்தில் அந்த கதவு திறக்கிறதுக்கு இவர் ரொம்ப நிறைய பாட்டு பாட வேண்டியிருந்து. அரிதில்னா டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம். அரிதுனா டிஃபிகல்ட்டு. அரிதில் திறக்க தாம் பாட, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம திறக்கிற மாதிரி பாட வேண்டியிருந்து. அப்படி எளிதில் திறக்க முடியல நம்மளால், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்து நிறைய பாட்டு பாடி. அப்படி இருக்கிறப்போ அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி, அடைக்கனா சாத்திரத்துக்கு, அவர் பாடியன்னா திருஞான சம்பந்தர் பாடின எளிமை அப்படின்னா எவ்வளோ சுலபமாக அவர் சாத்திட்டார் அப்படின்னு. அதாவது அரிதில் திறக்கிறது அரிதாக இருந்தது, ஆனால் அடைக்கிறது எளிதாக இருந்தது. நம்ம பாடினதுனால பாடி திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் அவர் சுலபமாக ஒரே பாட்டில் கதவை சாத்திட்டார். அதான் சொல்கிறார், அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி, அவர் எவ்வளோ சுலபமாக கதவை சாத்திட்டார் ஒரு பாட்டில் அப்படின்னு அதை நினைச்சு, நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். அயர்தல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம பொதுவாக இது மாதிரி நம்ம அசதிங்கிறோம் இல்லையா, ரொம்ப அசதியாக இருக்குங்கிறோம், களைப்பாக இருக்குது அசதியாக இருக்குங்கிறோம், அதுவும் அயர்தல் தான். ஆனால் மறத்தல்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல செய்தல் விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றது அயர்ந்தேன்கிற வார்த்தை. நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். நம்பர்னா சிவருமான். இது நம்பன் நம்பான் நம்பர் அப்படிங்கிற விதத்தில் இந்த வார்த்தை வரும். நம்புதல் அப்படின்னாக்க விரும்புறது. நம்பன் அப்படிங்கிறது சிவனுக்கே உரிய திருநாமங்களில் ஒன்று. அது விரும்பத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சிவருமானுடைய திருவுள்ளம்னாக்க அவனுடைய சிவருமானுடைய எண்ணம், சிவருமானுடைய விருப்பம். ஏன் நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் இல்லையா, நமக்கு சமமாக இருக்கிறவாளையோ இல்லை நமக்கு கீழே இருக்கிறவாளையோ, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நேரடியாக கேட்போம், இல்லை உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். அது பெரியவர்கள்ட்ட பற்றி பேசுகிறப்போ அப்படி சொல்ல மாட்டோம். அதே கருத்து ஆனால் வார்த்தைகள் வேறு விதமாக வரும். உங்கள் திருவுள்ளம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் அப்படின்னா நம்ம இறைவனுடைய எண்ணத்துக்கு மாறாக செயல்பட்டு விட்டேனே, இறைவனுடைய கருத்து அறியாமல் இது மாதிரி கதவை திறக்கணும்னு நான் விரும்பி விட்டேனே அப்படின்லாம் பொருள் கொள்ளலாம். அதுக்கு என கவன்று, கவல்தல் அப்படின்னாக்க கவலைப்படுறது. என கவன்றுனா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு பெரிதும் அஞ்சி, அதுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஐயோ இப்படி சுவாமிக்கு விருப்பத்துக்கு மாறாக நம்ம செயல்பட்டு விட்டோமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சம். நம்ம எப்போவும் சுவாமியோடைய விருப்பப்படி எண்ணப்படி நம்ம ஒன்றி இருப்போம், இன்றைக்கி என்னடான்னா இப்படி சுவாமியோடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்டு விட்டோமோ அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒரு பால் அணைந்து, அந்த மடத்தில் ஒரு ஓரத்தில் போய் படுத்துட்டார். சுற்றி நடுப்புற படுத்துட்டு இருப்பாராக இருக்கும், சுற்றி அடையாரெல்லாம் இருப்பா. அது மாதிரிலாம் இல்லாமல் அன்றைக்கி அவர் மடத்தில் போய் ஒரு தனியாக ஒரு ஓரத்தில் படுத்துட்டு, அணைதல்னாக்க போய் இருக்கிறது அடைந்துன்னு அர்த்தம். ஒரு பால் அணைந்து ஒரு பக்கமாக போய் பேழ்கணித்து, பேழ்கணித்தல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அபூர்வமாக பார்க்குற வார்த்தை. பேழ்கணித்துனாக்கா கண்ணை மூடிக்கிறது. அப்படி போய் கண்ணை மூடிண்டு மருவும் உணர்வில் துயில் கொண்டார்.
துயில் கொண்டார்னா தூங்கினார்னு அர்த்தம், உறங்கினார்னு அர்த்தம். மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் அப்படின்னாக்க, அப்படி உணர்வுனாக்க நம்ம விழிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அவேக்கண்ட் ஸ்டேட். மறுவும் உணர்வில்னாக்க ஒரு மாதிரி கொஞ்சம் தூங்கியும் தூங்காமல் அறகுற தூக்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்படி தூங்க போயின்னு இருக்கார், தூங்கலை, முழுசா தூங்கலை, பாதி தூக்கத்தில் இருக்கார். அப்படி மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர். வாய்மைனா சத்தியம், திறம்பா அப்படின்னாக்க அதுலேருந்து மாறுபடாத, திரும்புதல்னா மாறுபடுறது, மாறுபடாத, என்றைக்கும் சத்தியத்திலேருந்து மாறுபடாத வாகீசரான திருநாவுக்கரசர் அப்படி மடத்தில் ஒரு ஓரமாக போய் கண்ணை மூடிண்டு அப்படி அரை தூக்கத்தில் இருந்தார். இதை பற்றி நினச்சிட்டு இருந்தார், என்னடா இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்துன்னு. இந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் பேசலாம், இல்லைன்னா ஓதுவார் படுறதை கேட்கலாம். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே. அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி அரிதில் திறக்க தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக் கவன்று நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக் கவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருவான் அணைந்து பேழ்கணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் என கவன்று திருமடத்தில் ஒருவால் அணைந்து பேழ்கணித்து துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர் பேழ்கணித்து துயில் கொண்டார் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக் கவன்று வாகீசர் பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒருவால் அணைந்து பேழ்கணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகீசர்
அடுத்த பாட்டு, மன்னும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னித் துயிலும் பொழுதின் கண் உமை ஓர் பாகம் உடையவர்தாம் பொன்னின் மேனி வெண்ணீறு புனைந்த கோல பொலிவினொடும் துன்னி அவர்க்கு வாய்மொழில் இருப்போம் தொடரவா என்றார். அவர் அப்படி அறகுற தூக்கத்தில் அப்படி ஒரு மடத்தில் படுத்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு சிவருமான் காட்சி கொடுத்து திருவாய்மூருக்கு வான்னு சொல்கிறார். அதுதான் இந்த பாட்டுடைய கருத்து. மன்னும் செல்வ மறைக்காட்டு மணியின் அப்படின்னா மறைக்காடு வேதாரண்யம். அது எப்படிப்பட்ட மறைக்காடு? மன்னும் செல்வ மறைக்காடு, நிலைபெற்ற செல்வமுடைய திருமறைக்காடு. அது நிலைபெற்ற செல்வம்னா அது எப்பவுமே செல்வ செழிப்போடு இருக்கிற ஊர், வளமிக்க ஊர், நெடுங்காலமாக இருக்கிற ஊர். அப்படிங்கிறதுனால மன்னும் செல்வ மறைக்காடு. அது அந்த மறைக்காட்டில் இருக்கிற சிவருமான், அவரை மணி அப்படிங்கிறார். மறைக்காட்டு மணினா மறைக்காட்டில் உரைகின்ற மணி போன்ற சிவருமான். அப்படியாக அந்த சிவருமானுடைய பாதம் மனத்தின் கண் உன்னி, அந்த பாதத்தை மனசில் நினச்சி, உண்ணுதல் அப்படின்னாக்க நினைக்கிறது. இது நம்ம குழம்பிக்க கூடாது. இந்த தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லைனாக்கா அர்த்தம் மாறி போயிடும். உண்ணுதல் அப்படிங்கிறது சாப்பிட்றது, உண்ணுதல் அப்படின்னு 2 சுழியின் போட்டு வந்தாக்க நினைக்கிறதுன்னு அர்த்தம். மனத்தின் கண் உன்னி அப்படின்னா மனசில் நினச்சி, துயிலும் பொழுதின் கண் அப்படி உறங்குகின்ற பொழுது, தூங்குகின்ற பொழுதில். இப்போ என்னாச்சு? உமையோர் பாகம் உடையவர். உமையோர் பாகம் உடையவர் அர்த்தநாரீஸ்வரர் சிவருமான். உமையை ஒரு பாகத்தில் உடையவர் சிவருமான். அதான் உமையோர் பாகம் உடையவர் தான் அந்த சிவருமான். பொன்னின் மேனி வெண்ணீறு புனைந்த கோல பொலிவினோடும் துன்னி அவருக்கு காட்சி கொடுக்கிறார். திருநாவுக்கரசருக்கு சிவருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார்? பொன்னின் மேனி அப்படின்னா பொன்னார் மேனியன். அந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுந்தரர் தேவாரத்தில் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசித்துன்னு. அதனால் பொன்னின் மேனினா பொன் போன்ற மேனி, அதில் வெண்ணீர் புனைந்த கோலம், அதில் வெள்ளை வெள்ளரும் விபூதி பூசின்னு இருக்கார் சிவருமான். வெண்ணீர் புனைந்த கோல பொலிவினொடும், பொலிவுனா அழகு இல்லை, ரொம்ப அப்படி பளிச்சுன்னு அப்படி பார்த்தாலே மனசை கவர்ற ஒரு தோற்றம் தான் தோற்ற பொலிவு. அது பொலிவுனா அழகு, கோலம்னா அந்த வடிவம், அந்த தோற்றம். அப்படி பொன் போன்ற மேனியில் வெள்ளை வெள்ளர்னு திருநீர் பூசின அழகிய வடிவத்தோடு தோன்றி துன்னி அப்படின்னா துண்ணுதல்னா நெருங்குதல் அப்படின்னா அவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த இடத்துல அவர் காட்சி கொடுத்து அவருக்கு திருநாவுக்கரசர்கிட்ட என்ன சொன்னார்? வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார். ஆட்ட நாம் திருவாய்மூரில் இருக்கோம், தொடர்ந்து நீயும் வா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திருவாய்மூரில் இருக்கேன், நீ நான் அங்கே போகிறேன், இப்போ என்னை தொடர்ந்து வா அப்படிங்கிறார். பின்னாடியே வா அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னாக்க பாட்டுக்கு ஓதுவார பாடுறது கேட்போம். மன்னும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னி துயிலும் பொழுதின் கண் ஊமை ஓர் பாகம் உடையவர் தாம் பொன்னில் மேனி வெண்ணீரு புனைந்த கோல பொலிவினோடும் துன்னி அவர்க்கு வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார்.
வாய்மூடில் இருப்போம் தொடரவா என்றார். அப்படி சிவபெருமான் காட்சி கொடுத்து நம்ம திருவாய்மூரில் இருக்கோம், நீ தொடர்ந்து வா அப்படிங்கிறார். அப்படி சொன்னதும் இவருக்கு முழிப்பு வருது. அதை அடுத்த பாட்டில் சொல்கிறார். போதம் நிகழ வா என்று போனார் அது என்கொல் எனப் பாடி இது எம் பெருமான் அருளாகில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள அப்படின்னு அடுத்த பாட்டு இது. இந்த பாட்டில் 1-2 இடங்களில் பாடபேதங்கள் இருக்குது. இந்த தருமபுர ஆதீனத்தோட பதிப்பில் முதலடியில் போதம் நிகழ வா என்று போனார் என்கொல் அப்படின்னு போடுறேன். அதே இது சி.கே. சுப்பிரமணியம் முதலியாரோட புத்தகத்தில் போட்டிருக்கா போதம் நிகழ வா என்று போனார் அது என்கொல் அப்படின்னு போட்டிருக்கா. ஒரே அர்த்தம்தான், ஆனால் பாடபேதம் இருக்குது அதில். அதேமாரி 3வது அடியில் வேதவனத்தை புறகிட்டு அப்படின்னு தருமபுர ஆதீனத்தில் பாடம். ஆனால் சி.கே. சுப்பிரமணியம் முதலியாரோட நூலில் பார்த்தாக்கா வேதவனத்தை புறப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரே பொருள் தான், ஆனால் வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். போதம் நிகழ வா என்று போனார் என்கொல் எனப் பாடி அப்படின்னு பாடி இது எம்பெருமான் அருளாகில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள. இப்போ சிவபெருமான் எந்த கோலத்தோட திருநாவுக்கரசருக்கு காட்சி கொடுத்தாரோ வேதாரண்யத்தில், அதே கோலத்தோடு அவர் அந்த சிவபெருமான் முன்னாடி போயின்னு இருக்கார். அந்த கோலத்தோட சிவபெருமான் முன்னாடி போகிறார், பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்கார் திருநாவுக்கரசர். ஏன்னா திருநாவுக்கரசர் 10 அடி போனாக்க அந்த கோலம் 10 அடி முன்னாடி போயிடும். அப்படியாக அவர் முன்னாடி போயிட்டே இருக்கார், திருநாவுக்கரசர் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கார். அதுதான் இங்கே சொல்கிறார். இங்கே போதம் நிகழ, போதம்னாக்க அறிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல போதம் நிகழனாக்க விழிப்பு வரவும். அவருக்கு அரை தூக்கத்தில் இருந்தார் இல்லையா, இப்போ முழுசாக முழிச்சுட்டார். அப்படி முழுசாக முழிச்சுண்டு வா என்று போனார் என்கொல், வாண்டு போகிறார் இவர், என்ன விஷயம் இது ஒன்றும் புரியலையே என பாடி அப்படின்னு பாடிண்டு இது எம்பெருமான் அருளாகில் யானும் போவேன். இது எம்பெருமானுடைய அருள் இப்படின்னாக்க, திருவாய்மூருக்கு வான் எம்பெருமான் அருள் செய்திருக்கிறார்னாக்க நானும் திருவாய்மூருக்கு போவேன் அப்படின்னு எழுந்து வேதவனத்தை புறகிட்டு, வேதவனம்னாக்க வேதாரண்யம், இந்த மறைக்காடுன்னு தமிழில் சொல்கிறோம், அது வேதாரண்யம்னு பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவேன். ஆனால் காடுங்கிறதுக்கு வனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இந்த இடத்துல வேதவனம் அப்படின்னு அதே ஊரோட பேரை சொல்கிறார். வேதவனத்தை புறகிட்டு, வேதாரண்யத்தில் கிளம்பி, புறகிடுதல்னாக்க பின்னாடி இருக்கிறது, முன்னிடுதல் புறகிடுதல் இல்லையா. முன்னிடுதல்னா முன்னாடி இருக்கிறது, புறகிடுதல்னா பின்னாடி இருக்கிறது. அப்படி வேதவனத்தை புறகிட்டுனாக்க வேதவனத்தை விட்டு அவர் கிளம்பி போயிட்டார், வேதவனத்தை பின்னாடி விட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் வேகமாக திருவாய்மூருக்கு போகிறார். அப்படி போகிறப்போ அவர் முன்னே, அவருக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் வேகமாக திருவாய்மூருக்கு போகிறார். ஆனால் அவருக்கு முன்னாடி ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள. ஆதிமூர்த்தினாக்க சிவபெருமான் இல்லையா, எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கின்ற மூர்த்தி அவன், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாகவும் எல்லாவற்றுக்கும் முற்பட்டும் இருக்கிறவன், எல்லாத்துக்கும் முன்னாடியிலேருந்து இருக்கான், எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கான். ஆதி அப்படின்னாக்க 2 விதமான பொருள் உண்டு. காலத்தால் முற்பட்டதுன்னு ஒரு இது, எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதுன்னு ஒரு பொருள், ரெண்டும் பொருந்தும். அப்படி ஆதிமூர்த்தியான சிவபெருமான்
முன்காட்டும் அவ்விடத்தார், முன்னாடி அவருக்கு எந்த தோற்றத்தில் எந்த கோலத்தில் காட்சி கொடுத்தாரோ அந்த கோலத்தோடையே எழுந்தருள அப்படின்னா அவருக்கு முன்னாடி சிவருமானும் போயிட்டுருக்கார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஓதுவார் பாட்டுக்கு போவோம். இது அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். இந்த பாட்டில் அது இது மாதிரி வரும். ஆமாம், இதுனா இது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்படி இல்லைனாக்கா நம்ம பாட்டுக்கு போவோம். போதம் நிகழ வாயென்று போனார் என்புல் என பாடி ஈது எம்பெருமான் அருள் ஆகில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி உன் காட்டும் வேடத்தால் எழுந்து அருள ஆதிமூர்த்தி உன் காட்டும் அவ்வேடத்தால் எழுந்து அருள இதில் பெரிய புராணம் மாதிரி காப்பியங்கள்லாம் கதைகள் நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறப்போ சொல்ல வர்ற கருத்து முழுக்க ஒரே பாட்டுக்குள்ளே சொல்லிட முடியாது. சமயத்தில் ஒரு லாங் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், வந்து 2-3 பாட்டில் கண்டினியூ ஆகும். அது மாதிரி இங்கே கண்டினியூ ஆகுது. எழுந்தருள அப்படின்னா எழுந்து போகும்பொழுது அப்படின்னு முடியறது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த சென்டென்ஸ் இதில். ஆனால் நம்ம பாட்டு பாட்டாக பார்க்குறதுனால அப்படி பார்க்குறோம். இப்போ அடுத்த பாட்டு, சீரார் பதியினின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் ஆரா அன்பில் ஆரமுதம் உண்ண எய்தாவாரே போல் நீரார் சடையார் எழுந்தருள நெடிது பின்பு செல்லும் அவர் பேராளரை முன்தொடர்ந்து அணையப் பெறுவார் எய்தப் பெற்றிலரால். சொல்ல வர்ற கருத்து என்னன்னாக்க, திருநாவுக்கரசர் தொடர்ந்து போயின்னு இருக்கார். அவர் கண்ணுக்கு கைத்தாப்பில் சிவபெருமான் போயின்னு இருக்கார் முன்னாடி. இவருக்கு எவ்வளோதான் வேகமாக போனாலும் அவரை போய் பிடிக்க முடியல. இவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் போயின்னு இருக்கார். அதை இவர் சொல்கிறார். அவர் கிட்டக்க போக முடியாது, ஆனால் அவரை சென்று அடைய முடியல. அதை ஒரு அருமையான ஓமை சொல்கிறார் இதில். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காதது மாதிரி அப்படின்னு நம்ம பேச்சில் சொல்லுவோம். கை கெட்டியது வாய் கெட்டலை அப்படின்னு. அதாவது சோ நியர் எட் சோஃபார்னு இங்கிலீஷில் சொல்லுவாள். அது மாதிரி அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து தெரியறார் அங்கே, ஆனால் அவரை போய் அடைய முடியல. அதுதான் இங்கே சொல்கிறார். சீர் ஆர் பதியினின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் அப்படின்னா, சீர் ஆர் பதி அப்படின்னாக்க, சீர்னா புகழ், பெருமை, செல்வம், வளம் இதெல்லாம் இருக்குது. சீர்னா நமக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அப்படி சீர் ஆர் பதினா அப்படி வளம் மிக்க ஸ்தலம். இது அந்த வேதாரண்யம். முன்னாடி பாட்டில் சொன்னார் இல்லையா, மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணின்னு முன்னாடி ஒரு பாட்டில் சொன்னார். அப்படி மண்ணும் செல்வ மறைக்காடு அது. அதனால் இங்கே அதே கருத்து தான் வேறு வார்த்தைகளை சொல்கிறார். சீரார் பதி, வளம் மிக்க ஸ்தலம், புகழ்மிக்க ஸ்தலம். அப்படிப்பட்ட அந்த வேதாரண்யத்திலிருந்து கிளம்பி பகுதி சீரார் பதியினின்று அப்படின்னா வேதாரண்யத்தில் இருந்து. ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ தமிழில் இலிருந்து அப்படிம்போம். சென்னையிலிருந்து, திருச்சிராப்பள்ளியிலிருந்து, மதுரையிலிருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு அந்த இலிருந்து அப்படின்னு
வார்த்தையை உபயோகிக்கிறோம் உருபு இந்த காலத்து தமிழில். பழைய தமிழில் நின்று அப்படின்னு வரும். பதிய நின்று அப்படின்னாக்கா அந்த பதியிலிருந்துன்னு அர்த்தம். சீரார் பதிய நின்று அப்படின்னா சீரார் பதியிலிருந்து எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர். அந்த வேதாரண்யத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு செல்கின்ற திருநாவுக்கரசர் ஆரா அன்பில் ஆரமுதம் உண்ண எய்தாவாரே போல். ஒரு ஓமை இது. போல்னு வந்தால் ஓமை. என்ன ஓமை சொல்கிறார்? ஆரா அன்பில்னா ரொம்ப அன்போட. ஆரா அன்பு, ஆரா காதல் அப்படின்னாக்க மிகுந்த அன்பு, மிகுந்த காதல். அது மாதிரி ஆரா அன்பில் ரொம்ப ஆசையோட மிகுந்த அன்போட இருக்கும். ஆரமுதம், ஆரமுதம்னா அரிய அமுதம், ரொம்ப சிறந்த ஜவாமிரதம். அப்படி ஒரு அரிய அமுதம் நம்ம ரொம்ப ஆசையோடு இருக்கோம். அது கையில் கிடச்சிது, ஆனால் சாப்பிட முடியல. ஆறாமுதம் உண்ண எய்தாவாரே போல். அப்படி கையில் கிடைச்சாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரியறது, ஆனால் சாப்பிட முடியல, சாப்பிட கிடைக்கல. அது மாதிரி அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த நிகழ்ச்சியை விளக்குறார். நீரார் சடையார் எழுந்தருள. நீரார் சடையார்னா கங்கை பொருந்திய சடை கங்காதரன். அந்த சிவருமானவன், கங்காதரனான சிவருமான் எழுந்தருள. எழுந்தருளுதல்னா போகிறது. சிவருமான் செல்லும் பொழுது நெடிது பின்பு செல்லும் அவர். ரொம்ப நேரமாக அவர் பின்னாடியே போகிறார். நெடிதுன்னா ரொம்ப நீளமாக நேரமானு அர்த்தம். ரொம்ப நேரமாக, ரொம்ப தூரமாக. அப்படி ரொம்ப நேரமாக ரொம்ப தூரமாக அப்படி அந்த சிவருமானுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கார் திருநாவுக்கரசர். பின்பு செல்லும் அவர், அப்படி பின்னாடியே போயிட்டுருக்கிற திருநாவுக்கரசர் பேராளரை முன் தொடர்ந்து அணையப் பெறுவார் எய்த பெற்றிலர் ஆள். இந்த கடைசியில் வர்ற ஆள் அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். அதை நம்ம பார்த்துருக்கோம். சடையா எனுமால் சரணி எனுமால் பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ பார்த்துருக்கோம். ஆளுங்கிறது ஒரு ஃபில்லர் வேர்ட். அதனால் பேராளரை முன் தொடர்ந்து அணையப் பெறுவார் எய்த பெற்றிலர். பேராளருங்கிறது இங்கே சிவருமான். ரொம்ப புகழுடையவர், பல பேர்களை உடையவர். பேர்னாக்க புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பெயர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் பேராளர்னாக்க பல பெயர்களை உடையவர் சிவருமான். அவருக்கு எண்ணற்ற நாமங்கள் உடையவர் அவர். அதனால் அவர் பேராளர். அப்படிப்பட்ட சிவருமான் அவர் முன்னாடி போகிறார், அவரை தொடர்ந்து அணைய பெறுவார். அவர் பின்னாடியே போகிறது, கிட்டக்க தான் போக முடியுமே ஒழிய எய்த பெற்றிலர். அணைய பெறுவார் எய்த பெற்றிலர் அப்படின்னா கிட்டக்க போக முடிஞ்சுது, ஆனால் அவரை சென்று அடைய முடியலை. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஜவாமிரதம் கண்ணுக்கு தெரியறது, ஆனால் அது வாய்க்கு கிட்டலை. கைக்கு கிடைச்சது வாயில் இது மாதிரி. அப்படி கிடைச்சும் கிடைக்காத நிலை அது. அதுதான் இந்த பாட்டுல சொல்ல வருது. சிவருமான் முன்னாடியே போயின்ட்டுருக்கார், பின்னாடி தொடர்ந்து திருநாவுக்கரசர் போயின்ட்டுருக்கார். ஆனால் என்னதான் வேகமாக போனாலும் திருநாவுக்கரசரால் போய் சிவருமானை பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட நிலையை அப்போ திருநாவுக்கரசருடைய மனசு எப்படி இருந்ததுன்னு இங்கே ஒரு ஓமை சொல்கிறார். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கட்டாதது மாதிரி திருநாவுக்கரசர் இருந்தார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லைனாக்கா பாட்டுக்கு போவோம். சீரார்பதியில் நின்று எழுந்து, சீரார்பதியில் நின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கு அரசர் ஆரா அன்பில் ஆரமுதம் உண்ண எய்தாவாரே போல். ஆரா அன்பில் ஆரமுதம் உண்ண எய்தாவாரே போல். நீரார் சடையார் எழுந்து
நெடிது பின்பு செல்லும் அவர் பேராளரை முன் தொடர்ந்து பேராளரை முன் தொடர்ந்து அணைய பெறுவார் எய்த பெற்றிலரால் பேராளரை முன் தொடர்ந்து அணையப் பெறுவார் எய்த பெற்றிலரால் அடுத்த பாட்டு. அன்ன வண்ணம் எழுந்தருளி அணித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி அதனுள் புக்கு அருள துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடரப் போந்தபடி மன்னும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார். இதில் 2 விஷயம் சொல்கிறார். இப்படி வந்தப்போ சிவருமான் அங்கே ஒரு கோயில் காட்டி அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டார். பின்னாடி தொடர்ந்துட்டு திருஞான சம்பந்தம் வந்து சேர்ந்துட்டார். அது 2 இந்த ஒரே பாட்டில் சொல்லிடுறார். அன்ன வண்ணம் எழுந்தருளி அணித்தே காட்சி கொடுப்பார் போல் அப்படிங்கிறார். அப்படி அன்ன வண்ணம் எழுந்தருளினா அது மாதிரி அவர் போய் யார் சிவருமான் அன்ன வண்ணம் அப்படின்னா அது மாதிரி சென்று அணித்தே காட்சி கொடுப்பார் போல் அப்படி பக்கத்திலேயே காட்சி கொடுக்குற மாதிரி காமிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணார், பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி திடீர்னு அங்கே ஒரு அழகான கோவில் ஒன்று எதிர்த்தாப்பில் காட்டுறார். அப்படி பொன்மயமான ஒரு கோவில், அழகான கோவில் ஒன்று எதிர்த்தாப்பில் காமிச்சு அதனுள் புக்க அருள அதுக்குள்ளே சிவருமான் போய் மறைந்து விட்டார். துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி அப்படி இது மாதிரி மறைஞ்சிட்டார். திருநாவுக்கரசர் அங்கே நிற்கிறார். துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மன்னும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார். இப்படி துண்ணும் தொண்டர்னா கூடவே போகிற தொண்டர், அம்மருங்கு விரைந்து தொடர அப்படி அந்த பக்கமாக விரைந்து தொடர்ந்து போனாருங்கிறத கேட்டு போந்தபடினா அப்படி சென்றபடியை கேட்டு மன்னும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தர் வந்து சேர்ந்தார். அங்கே வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசர் திருவாய்மூர் கிளம்பிட்டார்னு தொண்டர்கள் மூலமாக திருஞான சம்பந்தருக்கு செய்தி வர்றது ஒன்றே. அப்படி வந்ததும் திருஞான சம்பந்தர் உடனே கிளம்பி திருவாய்மூருக்கு வந்து சேர்ந்தார். திருஞான சம்பந்தர் எப்போ சிவருமான் கொடுத்த முத்துச்சிவிகளை தான் வருவார். அதனால் அவரோட தொண்டர்கள்லாம் திருவாய்மூருக்கு வந்திருப்பா. அதாங்க சொல்கிறார். துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மன்னும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு. புகழி வள்ளலார் அப்படின்னா புகழினா சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பேர் புகழி. புகழி வள்ளலார் அப்படின்னா புகழியில் அவதரித்த வள்ளலாகிய திருஞான சம்பந்தர். இதுக்கு ஏன் வள்ளல்னு சொல்கிறாருங்கிறதுக்கு விளக்கம்லாம் கொடுப்பா இல்லையா. புகழி காவலனார், புகழியர் கோன் அப்படின்லாம் வரும். இதில் புகழி வள்ளலார் அப்படிங்கிறார் சேக்கிழார். வள்ளல்னா வாரி வாரி வழங்குகிறவர் வள்ளல். எல்லாருக்கும் இவர் அருளை வாரி வழங்கினார், அன்பை வாரி வழங்கினார். அதனால் இவர் புகழி வள்ளல். அப்படி நிலைபெற்ற சீர்காழியில் அவதரித்த புகழி வள்ளலாராகிய திருஞான சம்பந்தர் கேட்டு இந்த மாதிரி திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு கிளம்பி விட்டார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவரும் கிளம்பி அங்கே வந்து சேர்ந்தார். வந்து அணைந்தார், வந்து சேர்ந்தார் எங்கே திருவாய்மூருக்கு. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அம்மருங்கு, மருங்குன்னா அந்த பக்கம், அம்மருங்குன்னா அந்த பக்கத்தில்.
சொல்லுங்கள், வேற யாரும் இன்னொரு கதை கேள்வி கூட இருந்து நினைக்கிறேன். ஆமாம், அதாவது காட்டி, எதிரே காட்டி அப்படின்னாக்க நம்ம பார்ப்போம், இருக்கிறத பார்ப்போம், ஆனால் இல்லாததை நமக்கு காட்டுவார் அவர் இல்லையா? திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே அப்படிங்கிற பாட்டில் காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே அப்படிம்பார். அதாவது இறைவனுடைய பேரொருளால் அவன் எல்லாம் செய்ய வல்லவன். அவன் ஒருத்தனை ஆட வச்சா ஆடுவான், ஒருத்தனை அடக்கி வச்சா அடக்கி இருப்பான். எல்லாம் செய்கிறது இறைவனுடைய அருள் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு, காட்டு வித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, இறைவா நீ காண்பிச்சாக்க யாரால தான் அவன் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் சொல்றார், காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. சுவாமி உன்னை யாரால பார்க்க முடியும், நீ ஒன்றை காட்டலன்னாக்க அப்படிம்பார். காட்டுறதுனா டு ரிவீல், டு ஷோ அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இப்போ அங்கே இருக்கு பாருன்னு ஒன்று காட்டுறது டு ஷோ. ஆனால் இந்த இடத்துல காட்டுறதுங்கிறது ரிவீல். அங்கே முன்னாடி கோவில் இவருக்கு தெரியல, அதாவது அவர் இறைவனுக்கு காட்டுறான். ஹி ரிவீல்ஸ் எ டெம்பிள் அண்ட் ஹி என்டர்ஸ் இட். அப்படி அங்கே கோயில் இருந்தால், முன்னாடி இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்குமே, ஆனால் அங்கே திடீர்னு ஒரு கோயிலை காட்டுறான் சிவருமன். அப்படி அந்த கோயிலை காமிச்சு அந்த கோயிலுக்குள்ளே தான் போய் மறைஞ்சிடுறான். அப்படி அதுதான் அந்த எதிரே காட்டிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். போதல்னாக்க செல்லுதல், போந்தபடினா சென்றபடி, சென்றதை, அப்படி கிளம்பினதை கேள்விப்பட்டு. போதல் போந்த, புகுதல் புகுந்தன்னு சொல்றோம் இல்லையா? புகுதல் புகுந்தார் இல்லையா? அது மாதிரி போதல் போந்தார் அப்படின்னு செய்யுள்ள வரும். இப்போ நம்ம போதல் போனார் அப்படின்னு இன்னைக்கு பேச்சில் சொல்கிறோம். போனபடி, போந்தபடினா போனபடி, அப்படி அவர் போனதை சென்று கிளம்பி போனதை பற்றி கேள்விப்பட்டு, போனபடியே கேள்விப்பட்டு என்ன ஆச்சுன்னு தகவல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி அவர் திடீர்னு இறைவன் காட்சி கொடுத்து அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் அப்படி அவர் சென்றதை கேள்விப்பட்டு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதனால் இப்போ நம்ம பார்த்தது மருங்குனா அதை பற்றி பேசணும், அதே மாதிரி போந்தபடியை பேசணும், அதே மாதிரி காட்டுறதை பற்றி பேசணும். ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அழைத்து கொடுபோந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து, பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழை தாம் ஒழித்தால் கதவம் தொண்டு உரைக்க பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாலார் தாம் இங்கு எப்பால் மறைவது என. அது திருநாவுக்கரசருடைய கூற்று வார்த்தை. இது திருநாவுக்கரசர் என்ன செய்தார், அவருக்கு என்ன, அவர் என்ன எண்ணினார், என்ன செய்தார்னு இந்த பாட்டில் சொல்றார். அழைத்து கொடுபோந்து அணியார் போல காட்டி இல்லையா? அழைத்து கொடுபோந்துனாக்க என்ன, அழைச்சு கொண்டு வந்து. போதல்னாக்க செல்லுதல்னு ஒரு அர்த்தம், வருதல்னு ஒரு அர்த்தம், ரெண்டும் ஒரே இதுதான் இருக்கு. போ அப்படின்னாக்க நம்ம கோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு பேச்சில். ஆனால் செய்யுள்ள இடத்தை பொறுத்து போ அப்படிங்கிறது கோ அப்படின்னு வரும், கம் அப்படின்னு வரும். அதனால அழைத்து கொடு போந்து அணியார் போல் காட்டி மறைந்தார். அழைத்து கொடு போந்துன்னா அழைத்து கொண்டு வந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல அழைத்து கொண்டு போயின்னு இல்லை, அழைத்து கொண்டு வந்து அப்படின்னு இந்த இடத்துல பொருள் கொள்ளணும். அழைத்து கொண்டு வந்து அணியார் போல் காட்டி, அப்படி பக்கத்தில் இருக்கிறவர் மாதிரி காமிச்சு மறைந்தார், அவர் மறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அயர்ந்து அப்படின்னு இந்த இடத்துல அப்படின்னு வருந்தி
இந்த இடத்துல அயர்தல்னாக்க முன்னாடி இருந்தது, அயர்தல்னாக்க அயர்ந்தார்னு இருக்கு இல்லையா, அயர்ந்தேன் முன்னாடி பாட்டில் சொன்னார். அந்த இடத்துல அயர்ந்தேன்கிறப்ப விரும்பினேன் செய்தேன் அப்படிங்கிற பொருள். இந்த இடத்துல அயர்ந்தேன் அப்படிங்கிறப்ப அயர்ந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல வருந்துறது. நம்ம அசந்து போயிட்டோம் அப்படிங்கிறோம்ல, வருந்துறோம், அந்த மாதிரி களைச்சி போகிறது வருந்துறது. அதுதான் இந்த இடத்துல அயர்ந்துங்கிறது அந்த பொருளில் வருதுங்க. பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்தாம் ஒழித்தால் கதவம் தொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்தால் தழைத்த மொழியார் உப்பாலா தாமிங்க எப்பால் மறதன அப்படின்னு முழுசாக ஒரு பெரிய சென்டென்ஸ் இது. ஏன்னா இப்போ சம்பந்தர் வந்து சேர்ந்தாச்சு, முன்னாடி பாட்டிலே பார்த்துட்டோம். சம்பந்தர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு திருவாயுமூருக்கு வந்துட்டார். திருநாவுக்கரசர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் அவர். அப்போ திருநாவுக்கரசர் இந்த பதியத்தில் பாடுறார், சுவாமி எனக்கு மறைச்சிக்க முடியும், ஏன்னா நான் தப்பு பண்ணவன். ஆனால் பக்கத்தில் சம்பந்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறப்ப நீ எங்கேயா மறைஞ்சு போகிறது, காட்சி கொடுப்ப அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாட்டோடைய பொருள். பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனைக்கே அல்லால் அப்படின்னாக்க இந்த கதவு இருக்குல்ல வேதாரண்யத்தில், அதை திருநாவுக்கரசர் பாடி திறந்தார். திருநாவுக்கரசர் என்ன நினச்சிட்டு இருக்கார், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், சிவபெருமானுடைய திருவுள்ளம் அறியாமல் அவரை வற்புறுத்தி நம்ம திறக்க வச்சுட்டோம் கதவை, இது நம்ம பண்ண தப்பு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் திருநாவுக்கரசர். பிழைத்து அப்படின்னா தப்பு பண்ணி அப்படின்னு அர்த்தம். பிழைத்தல்னாக்கா இன்றைக்கி பேச்சில் டு சர்வைவ், டு எஸ்கேப் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்குது இன்றைக்கி பேச்சில். பிழைத்தல்னா அவன் பழிச்சு போயிட்டான், அவன் பிழைக்கிற வழியை பாரு அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல பிழை அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். பிழைத்தல் அப்படின்னா தவறு செய்தல், குற்றம் செய்தல், தப்பு செய்தல்னு அர்த்தம். பிழைத்து அப்படின்னா தப்பு செஞ்சு செவ்வி அறியாதே இறைவனுடைய திருவுள்ள கருத்தை அறியாமல் திறப்பித்தேனுக்கே அல்லால் அப்படி அந்த கதவை திறந்தேனே, எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்காம மறைஞ்சு இருக்கலாம், அது சரிதான். ஏன்னா நான் தப்பு பண்ணவன், எனக்கு காட்சி கொடுக்காம இருந்தால் அது பரவாயில்ல. ஆனால் அப்படின்னு ஆனால்னு ஒரு வருது, அல்லால் அப்படின்னா எக்ஸப்ட், இட்ஸ் ஓகே ஃபார் மீ பட் அப்படிங்கிற மாதிரி. அல்லால் எனக்கு பண்ணலாம், ஆனால் உழைத்தாம் ஒழித்தால் இல்லையா, எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து கதவம் தொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாளார். பக்கத்தில் உழைனா பக்கம், பக்கத்தில் கதவம் தொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாளர். பக்கத்தில் கதவம் தொண்டு உரைக்கப்பாடி, உரைக்கப்பாடினா தன்னுடைய திருத்தொண்டின் வலிமையினால் பாடி அடைப்பித்த, பாடி அந்த கதவை சாத்தின தழைத்த மொழியார் உப்பாளார். தழைத்த மொழினாக்க ரொம்ப வளமையான மொழி, வாக்கு. திருஞான சம்பந்தருடைய வாக்கை சொல்கிறாருங்க, தழைத்த மொழிங்கிறார். தழைத்தல் அப்படின்னா டு ஃப்ளரிஷ். அப்படி ரொம்ப வளமிக்க வாக்குடையவராய திருஞான சம்பந்தர் அவர் உப்பாளார், உதோ நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊங்கிறத பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். தாம் இங்கு எப்பால் மறைவது என, இப்போ சுவாமி இப்போ நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறார். இல்லை என்ன சொல்கிறார், நான் தப்பு பண்ணவன், எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்காம ஒழிச்சிக்கலாம் உங்களை, ஆனால் இங்கே பக்கத்தில் திருஞான சம்பந்தர் நிற்கிறார், அவர் இருக்கிறப்ப நீங்கள் எங்கே போய் ஒளியறது அப்படின்னு கேட்குறாரு. இதில் உப்பாளார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது தமிழில் இன்றைக்கி பிரயோகத்தில் இல்லை இந்த வார்த்தை, ஊ அப்படிங்கிற இது. தமிழில் அ இ உ ஏ அப்படின்னு 4 சுட்டு எழுத்துகள் உண்டு. அ அப்படின்னா அந்த, அவன், அப்படி, அங்கே, அது மாதிரிலாம் வருது இல்லையா, அது அ, தேர் அப்படின்னு. இ அப்படிங்கிறது ஹியர் அப்படிங்கிற மாதிரி, இங்கே, இவன், இப்படி, இது அப்படிங்கிற மாதிரிலாம். ஏங்கிறது கொஷன், எங்கே, எவன், எப்படி, எது அப்படிங்கிற மாதிரி. ஊ அப்படின்னு ஒரு சுட்டு இருக்குது தமிழில். இது செய்யுளில் வரும்,
இன்னைக்கு புழக்கத்தில் இல்லை, தமிழில், தமிழ்நாட்டில் இல்லை. ஊ அப்படின்னாக்க இன் ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். உதோ, உவன், உங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு. அங்கு, இங்கு, உங்கு, எங்கு, அவன், இவன், உவன், எவன், அது, இது, உது, எது, அப்படி. உது ஊ அப்படின்னாக்க சம்திங் தட் இஸ் இன் ஃப்ரண்ட். அங்கே அ அப்படின்னாக்க தள்ளி இருக்கிறது, ஃபார். இ அப்படின்னா கிட்டக்க இருக்கிறது, நியர். ஊ அப்படின்னா இம்மீடியட்லி இன் ஃப்ரண்ட், அது மாதிரி. ஏ அப்படின்னா வேர். இந்த 4 சுட்டு வார்த்தைகள் இருக்குது தமிழில். அதில் இந்த இடத்துல வர்றது உப்பாளார் அப்படின்னா இதோ முன்னாடியே நிற்கிறார். உப்பாளார் தோ இங்கே நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியே நிற்கிறார். தாம் இங்கு எப்பால் மறைவதென, நீங்கள் இனிமேல் எங்கே போய் ஒளிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் திருநாவுக்கரசர். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். சில அரிய வார்த்தைகள்லாம் இந்த பாட்டில் இருக்குது, இந்த குறிப்பிட்ட பாட்டில். அணிமை அப்படின்னாக்க பக்கத்துலன்னு அர்த்தம். அணித்தல் அப்படின்னா அண்மை அப்படின்னா, அண்மைனா பக்கத்தில், நமக்கு தெரியும். அண்மை காலத்தில் அப்படின்னா இந்த ரீசன்ட் பாஸ்ட்னு அர்த்தம். அந்த அண்மைங்கிறது மாதிரி தான் இது அணி. அந்த அணியார் போலன்னா பக்கத்தில் இருக்கிறவர் போல, காட்டி அப்படின்னா தன்னை காமிச்சினார். ஏன்னா திருநாவுக்கரசர் தொடர்ந்து ஓடி வர்றார், சுவாமி முன்னாடியே போயின்னு இருக்கார். இவருக்கு கண்ணுக்கு தெரியற தூரத்தில் தான் இருக்கார் சுவாமி, பக்கத்தில் இல்லையா. ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும் வச்சுக்கோமே, ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அப்படி சுவாமி முன்னாடி போயிட்டுருக்கார், பின்னாடி திருநாவுக்கரசர் போயிட்டுருக்கார். அதனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சின்னு வர்றார் சுவாமி. ஆனால் இப்போ திடீர்னு இந்த கோயிலை காமிச்சு கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிட்டார். இது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தவர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். அதான் அணியார் போல் காட்டி மறைந்தார். பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சுட்டே வந்துட்டு திடீர்னு மறைஞ்சு போயிட்டார் அவர். வேற கேள்விகள் இருக்கா? இதில் உழை அப்படிங்கிறது ஒரு அரிய வார்த்தை இந்த பாட்டில் வர்றது. அதான் பக்கத்துலன்னு அர்த்தம். உழைனா உழைனா மான் அப்படிங்கிற வேற ஒரு அர்த்தம் தேவாரத்தில் வேற இடத்துல வரும். இந்த இடத்துல பக்கத்துலன்னு அர்த்தம். இப்போ ஓதுவார் பாடுறது கேட்போம். அன்னவண்ணம் எழுந்து அருளி அணித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி அதனுள் புக்கு அருள துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடரப் போந்தபடி மன்னும் புகலி வள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார். துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மன்னும் புகலி வள்ளலார் தாமும் கேட்டு வந்து அணைந்தார். அழைத்து கொடுபோந்து அணியார் போல் அழைத்து கொடுபோந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து
இழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்தாம் ஒழித்தால் கதவும் துண்டு உரைக்க பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாலார் தாம் இங்கு எப்பால் மறைவது என கதவம் துண்டு உரைக்க பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாலார் தாம் இங்கு எப்பால் மறைவது என இப்போ இன்றைக்கி இந்த 6 பெரிய புராண பாட்டை பார்த்துட்டோம். இது இந்த பதிகத்தோடைய பின்னணி. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிகத்துக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சேக்கிழார் வர்ணிச்சிருக்கார் இந்த பாடல்களில். இன்றைக்கி நேரம் இருந்தாக்க உங்களுக்கெல்லாம் நேரம் இருந்தாக்க நம்ம இந்த பதிகத்தில் 1-2 பாட்டு பார்ப்போம். இல்லைனாக்கா நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுடைய விருப்பம் என்ன? ஓகே, மற்றவர்கள்லாம் ஓகே. நம்ம அப்போ இந்த பதிகத்தில் இன்னொரு 10-15 நிமிஷம் பார்ப்போம். இந்த பதிகத்தில் 1-2 பாட்டு பார்ப்போம். இது திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை 50ஆம் பதிகம், திருவாய்மூர் ஸ்தலம். இந்த ஸ்தலம் வத்தியாரண்யத்திலேருந்து திருநாவுக்கரசர் போயிருக்கார். அது அங்கேருந்து எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன், குறைஞ்சது. நல்ல அருமையான ஸ்தலம், சின்ன ஊர். கோயிலும் ஓரளவு சின்ன கோயில் தான். வெளியில் குளங்களெல்லாம் ஜம்முன் இருக்கும். இது சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம். இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். திருவாரூர் அதை சுற்றி இருக்கிற ஸ்தலங்கள் சப்தவிடங்க ஸ்தலங்கள்னு 7 ஸ்தலங்கள் சொல்லுவாள். அதில் இதுவும் ஒரு சப்தவிடங்க ஸ்தலம். அப்போ இந்த முதல் பாட்டு, எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர்ச் செல்வனார், அங்கே வாவென்று போனார் அது என்கொலோ. இது நேரடியாக சொல்கிறார். இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறார்? நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் படுத்துட்டு இருந்தேன். அங்கே நான் இருந்த இடத்துக்கு என்னை தேடி சிவருமான் எனக்கு காட்சி கொடுத்து, நம்ம திருவாமூரில் இருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். இருந்திடம்னா இருந்த இடம். அது செய்யுள்ள வர்றப்ப இருந்த இடம்னு வராமல் இருந்த இடம்னு வந்திருக்கு. நான் எங்கே இருக்கேன்னு தேடிண்டு வந்து, எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து, நான் எங்கே இருந்தேனோ நான் இருந்த இடத்த தேடிக்கொண்டு அங்கே வந்தார் சிவருமான். அங்கே அடையாளம் அருளினார். அடையாளம்னாக்க தான் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிட்டார், தன்னை காமிச்சு கொண்டார் எனக்கு. அடையாளம்னாக்க சைன், சிம்பிள் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல அடையாளம்னா தான் வந்திருக்க சிவருமான்னு திருநாவுக்கரசருக்கு உணர்த்தினார், அவருடைய கோலத்தை காமிச்சார்.
அப்படி இந்த திருநீர் அணிந்த பொன்னார் மேனி கோலத்தை காமிச்சு தான் சிவபெருமான் வந்திருக்கிறது அவருக்கு காமிச்சார், அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார். அப்படி வந்தது யாரு? நாம் இருக்கும் இடம் திருவாய்மூர், அங்கே வா அப்படின்னு போனார் இல்லையா? அதனால திருவாய்மூரில் இருக்க சிவபெருமான் தான் அவங்க வந்தார். அப்படி திருவாய்மூர் செல்வனார். செல்வன் அப்படிங்கிறது சிவனுடைய நாமங்களில் ஒன்று. எல்லா செல்வங்களும் பொருந்தியவன், அதனால செல்வன் இல்லையா? செல்வர், செல்வன் அப்படிங்கிறது நம்ம சம்பந்தருடைய முதல் திருமுறையில் 80ஆம் பதிகம் கற்றாங்க எரிவம்பி பதிகம் பார்த்துருக்கோம். அந்த கற்றாங்க எரிவம்பி பதிகத்தில் ஒரு பாட்டில் வரும், செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கும் செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமையே செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமேன்னு அது பாட்டில் வரும். செல்வர் அதில் அதனால் அதுக்கு சொல்ல வரேன், அந்த செல்வருங்கிற வார்த்தைக்காக சொல்ல வரேன். திருவாய்மூர் செல்வனார், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற, எல்லா செல்வங்களும் அருள்கின்ற சிவருமான் திருவாய்மூரில் இருக்கான். அவன் அந்த திருவாய்மூர் எப்படிப்பட்ட திருவாய்மூர்? தெங்கே தோன்றும் திருவாய்மூர். தெங்கு அப்படின்னாக்க தென்னை மரம். இன்னைக்கு பேச்சில் தென்னைங்கிறது தான் இருக்குது, தென்னை மரம் அப்படின்னு. ஆனால் அதோட காயை தேங்காய் அப்படிங்கிறோம். அதாவது தெங்கின் காயாக இருக்கிறது தான் தேங்காயாக இருக்கும். தெங்கு அப்படின்னாக்கா தென்னை. நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் படித்தப்போ இருந்தது, இப்போ இருக்கா தெரியாது. நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்தில். அது பழமொழி 400ன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் ஒரு பழமொழியோடு முடியும். அதில் ஒரு பாட்டு நாய் பெற்ற தெங்கம்பழம். தெங்கம்பழம்னா தேங்காய். நாய் பெற்ற தேங்காய்னா என்ன அர்த்தம்? ஒரு நாய்கிட்ட ஒரு தேங்காய் இருந்ததுனாக்க அதால் அதை ஒன்றும் திங்க முடியாது, அதுக்கு அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அது நாய்கிட்ட இருந்தால் அது அடுத்தவன் யாராவது இடத்துக்கு அதை எடுத்துக்கவும் கூடாது. அது மாதிரி சில பேர் பணத்தை சேர்த்து வச்சுருப்பான், தானும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டான். அதுதான் நாய் பெற்ற தெங்கம்பழம்னு அந்த பழமொழியில் ஓமையாக சொல்லுவாள். எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, தெங்குங்கிற வார்த்தைக்காக சொன்னேன். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அப்படின்னா தென்னை மரங்கள் நிறைய இருக்கிற திருவாய்மூரில் இருக்கிற சிவருமான் அங்கே வாவென்று போனார், அது என் கொலோ. அங்கே வான்ட்டு போயிட்டார் இவர், திருவாய்மூருக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். இது என்ன விஷயம்? அது என் கொலோ. கொல் அப்படிங்கிறது அசை, ஓ அப்படிங்கிறதும் அசை. அங்கே வாவென்று போனார், அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். இதுதான் முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம். எளிமையாக இருக்கா அந்த பாட்டு? அதான் திருநாவுக்கரசருடைய ஸ்பெஷல் இருந்தது அது. அவர் பாட்டில் ரொம்ப அருமையாக, அவர் நாவுக்கரசர்னு சும்மா சொல்லலை சிவருமான். அவர் பாட்டில் எளிமை, அந்த ஒரு ஓமை, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ 2ஆம் பாட்டு பார்ப்போம். மன்னும் மாமரை காட்டு மணாளனார் உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவனாமா சொல்லி என்னை வாவென்று போனார், அது என்கொலோ அப்படிங்கிறார். மண்ணு மாமரை காட்டு மணாளனார். மண்ணுதல் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், மண்ணும் செல்வம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல், நீடித்து இருத்தல், அழியாமல் இருத்தல். அப்படின்னா மண்ணு மாமரை காடுனா நீண்ட நெடுங்காலமாக நிலை பெற்று இருக்கின்ற வேதாரண்யம். மாமரை காடுனா அழகிய வேதாரண்யம். அப்படி அந்த அழகிய வேதாரண்யத்தில் இருக்கின்ற மணாளனார், நித்திய மணவாளரான சிவருமான். அந்த சிவருமான் என்ன பண்ணார்? உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு. நான் அவரையே உண்ணுதல்னா முன்னாடி பார்த்துருக்கோம், உண்ணுதல்லாம் நினைக்கிறது. உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்குன்னா என்ன அர்த்தம்?
அவரே நினச்சி நினச்சி தூங்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு அர்த்தம். அவரே அறகுறத்து தூக்கத்தில் இருந்தார் திருநாவுக்கரசர். அப்படியே அவரே என்னடா சுவாமி இப்படி பண்ணிட்டேமே, சுவாமியோட நினைந்த தேவனா இப்படி பண்ணிட்டேனோ, சுவாமி குத்தம் பண்ணிட்டேனோ, தப்பு பண்ணிட்டேனோ அப்படிலாம் நினச்சி அந்த வேதாரண்யத்தில் இருக்கிற சுவாமியே நினச்சிண்டு நான் அப்படி அறகுற தூக்கத்தில் இருந்தேன். உன்னி உன்னி உறங்குகின்றேனுக்கு அதையே எண்ணி எண்ணி படுத்துட்டு இருந்தேன்னா, அப்படிப்பட்ட எங்கிட்ட வந்து தன்னை வாய்மூர் தலைவனாமா சொல்லி எங்கிட்ட வந்து நாம் வாய்மூருக்கு இருக்கிற சிவருமான் அப்படின்னு சொன்னார். தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லினா நான் திருவாய்மூரில் இருக்கிற சிவருமான் அப்படின்னு சொல்லி என்னை வா என்று போனார். அது என்கொலோ. என்ன அங்கே வா, திருவாய்மூருக்கு வான்ட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன விஷயம் அப்படிங்கிற இந்த பாட்டில். இந்த ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது வார்த்தைகள் தெரியலைன்னா கேளுங்க. என்னுடைய எண்ணத்துப்படி இந்த பாட்டு இந்த பதிகம் முழுக்க திருவாய்மூர் பதிகம். ஆனால் எல்லா பாடல்களையும் திருவாய்மூரில் தான் பாடினாரா, இல்லை சில பாட்டை வேதாரண்யத்தில் பாடி அப்புறம் சில பாட்டை வழியில் பாடி சில பாட்டை திருவாய்மூரில் பாடினாரா, அது எனக்கு தெரியல. இது ரெண்டு பாட்டையும் பார்த்தாக்க அவர் திருவாய்மூரில் வேதாரண்யத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி பாடியிருப்பாரோன்னு தோன்றுறது. ஆனால் அவர் வா அப்படின்னு கூப்பிட்டு தான் இவர் உடனே கிளம்பி போயிருப்பார். அங்கே உட்காந்து பதியம் பாடினு இருக்க மாட்டார். அதுவும் ஒரு பக்கம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் இவர் ஒருவேளை பாடிண்டே கிளம்பினாரா, நடந்துட்டே பாடினாரா, இந்த ரெண்டு பாட்டையும் தெரியல. இந்த ரெண்டு பாட்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லைனா இந்த பதிகம் முழுக்க ஓதுவார் பாடுறதை கேட்போம். அதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்குவோம். சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பதிகத்தை ஓதுவார் பாடுறதை கேட்போம். முழு பதிகத்தையுமே கேட்போம். ஸோ இன்றைக்கி இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். நம்ம அடுத்த முறை சந்திக்கிறப்போ இந்த பதிகத்தில் 3ஆம் பாட்டிலேருந்து தொடர்ந்து மீதி பாடல்கள்லாம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.